பொதுவாக இந்த பில்லி சூனியம் இது போன்ற பிளாக் மேஜிக்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய தன்மை இந்த வெண்மிளகுக்கு இருக்கு. பிராண உடல் நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தூய்மையாகும். மூளையினுடைய உஷ்ணம் தான் ஒருவருடைய சிந்தனை பிறழ்வதற்கும் பகலிலே நட்சத்திரங்களை பார்ப்பான். மரணமில்லா பெருவாழ்வில் சித்தர் பெருமக்கள் அருளிய பல ரகசியங்களில் முக்கியமான ஒன்று இந்த பஞ்சகர்ப்ப குளியல் என்ற ஒன்று. இந்த பஞ்சகர்ப்ப குளியல் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மனித தேகத்தில் 5 விதமான பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினால் தான் மனித தேகம் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 பூதங்களினுடைய சமநிலையானது பிறழும் போது அது நோய்களை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். எப்படி? வாத பித்த சிலேத்துமமாக மாறுகிறது. இப்போ இதை தான் முக்குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்குற்றங்கள் தான் எல்லா வித நோய்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ இந்த முக்குற்றங்களை நீக்குவதற்கு அதே பஞ்சபூதத்திலான 5 விதமான மூலகங்களை காயசித்தியை உண்டாக்கக்கூடிய அதே 5 பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகர்ப்ப குளியல் என்ற முறையை சித்தர் பெருமக்கள் உருவாக்கினார்கள். அப்போ இந்த பஞ்சகர்ப்ப குளியல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத பித்த சிலேத்துமத்தினால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளையும் வெளியே கொண்டு வரக்கூடிய வலிமை இந்த பஞ்சகர்ப்ப குளியலுக்கு இருக்குது. இப்போ இந்த பஞ்சகர்ப்ப பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லி வற்றல், கடுக்காய் தோல், கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பருப்பு, வெண்மிளகு என்று சொல்லக்கூடிய இந்த 5 மூலகங்களை பயன்படுத்தி தான் இந்த பஞ்சகர்ப்ப குளியல் பொடி தயாரிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பொருட்களும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பல எதிர்மறையான சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த குளியலுக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய மக்கள் நம்ம பார்க்கும்போது அந்த பொறாமை குணத்தின் காரணமாக அந்த எதிர்மறை சக்திகள் அவளுடைய கண் பார்வை, ஏன்னா முதலில் ஒருவர் நம்மளை பார்க்கும்போதே அவர்கள் பார்க்கக்கூடிய முதல் உறுப்பு என்னவாக இருக்குது? தோல் என்ற உறுப்பு தான் நம்ம அவர்களுடைய கண்ணில் முதல்ல படும். இப்போ இந்த எதிர்மறை சக்திகளினுடைய பயோ மெமரி என்பது நம்முடைய உடலின் ஒவ்வொரு திசுக்களில் இருக்கக்கூடிய செல்களிலும் பதியும். இந்த பதிவுகள் பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாகி தான் ஒருவருக்கு உடற்சோர்வு ஆகிறது, அடிக்கடி உடல் உபாதைகள் உண்டாகிறது. எந்த நோயுமே இல்லைனாலும் ஏதோ நோய்வாய்ப்பட்டிருப்பது போலவே இருப்பது, படுத்த நிலையிலேயே இருப்பது, படுத்த இரவு நேரங்களில் தூக்க வராமல் இருக்கிறது, மனதில் எப்பவுமே அந்த குழப்பங்களும் சஞ்சலங்களும் அமைதியின்மை, இது பல தொந்தரவுகளுக்கு ஆளாகிட்டே இருப்பாங்க. மருத்துவமனைக்கு போய் ரிப்போர்ட் எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எந்த நோயும் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னு ரிப்போர்ட்டு வரும். ஆனாலும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கண் திருஷ்டிகள் நம்முடைய பிராண உடலை, சூட்சும உடலை தாக்கி அது நிரந்தரமாக நோயை உண்டாக்குகிறது. இதை கண்டறிந்த சித்தர் பெருமக்கள் தான் இந்த பஞ்சகர்ப்ப குளியலில் வெண்மிளகினை சேர்த்திருப்பாங்க. பொதுவாக இந்த பில்லி சூனியம் இது போன்ற பிளாக் மேஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய தன்மை இந்த வெண்மிளகுக்கு இருக்குது. அப்போ இந்த வெண்மிளகை பயன்படுத்தி இந்த குளியலை ஒருவர் குளிக்கும்போது ஒட்டுமொத்த உடலுக்கும் அந்த ஆறாபாடி, சூட்சும உடல், பிராண உடல், நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தூய்மையாகும். இப்படி தூய்மையாகும் போது இந்த எதிர்மறைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு பிரபஞ்சத்திலிருந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் நல்ல ஒரு பலத்தையும் போஷாக்கையும் அளிக்கக்கூடிய ஒரு குளியல் முறை தான் இந்த பஞ்சகர்ப்ப குளியல். இந்த குளியலை எப்படி மேற்கொள்வது, எந்த மாதிரி காலங்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த பஞ்சகர்ப்ப குளியல் பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி வரக்கூடிய முன்பின் நாட்கள், அந்த 3 தினங்களில் இந்த குளியலை பயன்படுத்தலாம். இந்த குளியல் எப்படி குளிக்கிறது அப்படின்னா, இந்த பஞ்சகர்ப்பத்தாலான 5 மூலகங்களை வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு அதை அரைத்து பவுடரை எடுத்துக்கணும். அந்த பொடியை எடுத்து பசும்பால், காய்ச்சாத பசும்பால் கிடைச்சா நல்லது, அப்படி இல்லைன்னா இது ஒரு பாக்கெட் பாலையே வாங்கிக்கலாம். ஒரு 200 250 ml அந்த பாலை எடுத்து இந்த பஞ்சகர்ப்ப பொடியிலிருந்து நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கலக்கணும். சூடு பண்ணாமல் வெறும் பாலில் கலக்கிறோம். அதன் பிறகு அந்த பஞ்சகர்ப்ப கலவை எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு மிக மெல்லிய சூட்டில் ஆவி வர அளவுக்கு சூடு பண்ணால் போதும். சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பஞ்சகர்ப்ப கலவையை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். அதன் பிறகு அந்த ஆற வைத்த கலவையை எடுத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படியே மெல்ல 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 தேய்ச்சிக்கிட்டே வரணும். இதில் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால முடி விழுந்துருமா, முடி கொட்டிருமான்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இது முடிக்கு, வேர்களுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை அளித்து அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை எல்லாம் நீக்கிரும். அதனால் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடியவர்கள், வெள்ளை முடி இருப்பவர்களுக்கு கூட முடி கருமையாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த முடியை பார்த்திங்கன்னா வேர்க்கால்கள் வரை பாய்ந்து அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் முழுவதுமாக நீக்கும்.
இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கணும், கண்களில் படாமல் இந்த கலவையை வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா கண்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகு இருப்பதனால எரிச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ கண்களை சுற்றி கவனமாக அப்ளை பண்ணிவிட்டு உடல் முழுக்க நன்றாக தேய்த்து விட்டு அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிடம் அப்படியே காத்திருந்து பின்னர் வெந்நீரில், ரொம்ப சூடான நீர் வேணால் இளம் சூடான நீரில் குளிச்சிடலாம். உடலில் உள்ள ஒட்டுமொத்த வாத பித்த சிலேத்தும குற்றங்கள் அனைத்தும் நீங்கும். தலைமுடி நல்ல வேர் ஒன்றும், அது மட்டும் இல்லை கபாலம் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு சர்வ ரோக நிவாரணி என்று சொல்லக்கூடிய வகையில் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களையும் நீக்கி புறத்தோலாகட்டும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய லேயர் வரைக்கும் போய் வேலை செய்யும். இப்போ என்னாகும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கூட உங்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகர்ப்ப குளியலில் ஏராளமான பலன்கள் இருக்குது. இந்த குளியல் முறையை யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானவர்கள் வரை அனைவருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். இந்த பஞ்சகர்ப்ப குளியல் குளிக்கும்போது சோப்பு, ஷாம்பு இது போன்ற கெமிக்கல் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தாது கூடுமான வரையில் இயற்கையில் தயாரித்த சீயக்காய் போன்ற குளியல் பொருட்களை பயன்படுத்தி குளிப்பது நல்லது. அதே போல் பஞ்சகர்ப்ப குளியல் எடுத்த அன்று நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும், ஆழமான ஒரு உறக்கம் வரும். அன்றைய தினம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்பதனால் ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லலாம். அதாவது புத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். ஏன்னா மூளையினுடைய உஷ்ணம் தான் ஒருவருடைய சிந்தனை பிறழ்வதற்கும் சமநிலை இன்மையை உண்டாக்குவதற்கும் அடிப்படை காரணம். அப்போ அந்த மூளையினுடைய உஷ்ணத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த பஞ்சகர்ப்ப பொருட்கள் செய்யும். அதே போல் கண் பார்வை நல்ல ஒரு தீட்சண்யம் பெறும். அதனால தான் பார்த்திங்கன்னா பகலிலே நட்சத்திரங்களை பார்ப்பான் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது இந்த குளியல் முறை ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களுக்கு அந்த பார்வை திறன் என்பது நல்ல ஒரு கூர்மையை உண்டாக்கும். தலையில் இருக்கக்கூடிய முடி சார்ந்த பிரச்சனைகள், பொடுகு உண்டாவது மற்றும் அடிக்கடி முடி கொட்டுறது, இது போன்ற அனைத்தையும் நீக்கக்கூடியது இந்த குளியல். இதுபோல் ஏராளமான நன்மைகளை கொண்டு உடலை ஒரு ஒட்டுமொத்த கவசமாக பாதுகாக்கக்கூடியது இந்த பஞ்சகர்ப்ப குளியல்.